Hello friends, this is Deva4win. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த டெய்ஸி பேக், அதாவது ஸ்லிங் பேக் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்ல இருக்க குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்லிங் பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த 2 கலர் த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே 8 ப்ளே ஆன். தென் ஹூக் சைஸ் வந்து 4.5 mm ஃபாலோ பண்ண போகிறேன். சிசர் ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. ஸோ இந்த 3 செயின் போட்டிருக்கோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இதில் இன்னும் நம்ம 11 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 12 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும் அந்த ரவுண்டில். இது வந்து நீங்கள் 4 ப்ளேயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக வரும், மினியேச்சர் பேக் மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் திக்கர் யார்னில் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக இந்த மேஜிக் ரிங்கில் 12 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 12 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பேக் சைடில் இருக்க த்ரெட்டை நல்லா பிடிச்சி டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து ஒரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வரணும். அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் 3rd செயின்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஸ்டிச்சில் இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 3rd ரவுண்டு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே உங்களோட செகண்ட் கலரை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அந்த செயின் போட்டோம்ல, அதே ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக டபுள் க்ரோஷே வந்து இந்த மேலே இருக்க ஸ்டிச்சில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு ஃப்ரண்ட்லேருந்து இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே பண்ணணும். இது பேர் தான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1 அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. இது வந்து நம்ம நார்மல் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டபுள் க்ரோஷே. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். 1 அதே ஸ்டிச்சுக்குள்ளார போய் இன்னொன்று. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டபுள் க்ரோஷே அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் ஒரு செயின். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரண்ட் போஸ்ட் தான் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அகெயின் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. அடுத்ததில் இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே. 1
ஒரே ஸ்டிச்சிலேயே 2 டபுள் crochet பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் crochet பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு ஃப்ரண்ட் போஸ். ஸோ ஒரு ஃப்ரண்ட் போஸ், அதுக்கப்புறம் 2 டபுள் crochet, அடுத்தது ஒரு டபுள் crochet, அப்புறம் ஃப்ரண்ட் போஸ். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஃப்ரண்ட் போஸ் சிங்கிள் crochet. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரண்ட் போஸ் டபுள் crochet பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் போஸ் சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த மாதிரி 2 லூப்லேயும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? இனி வர இந்த ரவுண்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 லூப்பில் இல்லாமல் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் போய் ஆஃப் டபுள் crochet. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும். 1, அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் crochet. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு ஆஃப் டபுள் crochet. அடுத்து அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் போஸ் டபுள் crochet வரும். அதில் போய் ஃப்ரண்ட் போஸ் சிங்கிள் crochet பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் crochet, அதே ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. ஸோ இது எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் பண்ணணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 2 டபுள் crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அதே ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ் சிங்கிள் crochet. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வளைவாக வரும். இப்படி வரும். ஸோ இதே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இதே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அழகான ஒரு ஃப்ளார் டைப் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதோடு வந்து முடியுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதே போல் நம்ம இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கணும். டோட்டலாக 2 பீஸ் வேணும் பேக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ இப்போ இந்த பேக் திருப்பி பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் லூப் தைச்சோம்ல லாஸ்ட் ரோ, அதில் வந்து இந்த பேக் லூப் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். இந்த ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு தனியாக எடுப்பாக தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த பேக் லூப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த வளைவாக இருக்குல்ல, இதில் ஒரு 4 வளைவு வந்து நான் விட்டுற போகிறேன். அதுதான் ஓப்பனுக்காக விட போகிறேன். ஸோ அது எங்கேருந்து வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நீங்கள் மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வளைவு ஸ்டார்ட் ஆகுதுல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி பேக் லூப்பில் ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற எல்லா த்ரெட்டையும் வச்சு நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம எங்கே அட்டாச் பண்ணமோ அதே இடத்துல ஒரு டபுள் crochet. இப்போ இந்த ஒவ்வொரு பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி எழும்புன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochetவாக போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த ஒரு 4 வளைவோ இல்லைனா அந்த 3 வளைவுக்கு விட்டுட்டு, அது ஓப்பனுக்காக நம்ம விட்டுட்டு மற்றதை மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது இல்லையா, 4 ஆர்ச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிகினிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அது வரைக்கும் நீங்கள் இந்த டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணணும். 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வளைவு வர வரைக்கும், இது வர வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இந்த 4 ரிங்குக்கு மட்டும் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பேக் லூப்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வரணும். இப்படி எழும்புன மாதிரி வரும் நமக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் த்ரெட்டு விட்டு, ஏன்னா இந்த 2 பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு த்ரெட்டு தேவைப்படும். அதனால் நிறைய த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அது வழியாக அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே பிடிச்சிட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ யார்ன் நீடிலில் இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போ 2 பார்ட்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். 2 பார்ட்டோட பேக் சைடு ஒன்று போல் இருக்கணும், அதாவது ராங் சைடு. ஸோ இந்த பேக் லூப் இருக்குல்ல, அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னொரு பீஸோட இந்த பேக் லூப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்மளுக்கு 4 ஆர்ச் வந்து நம்ம விட்டுடணும். அந்த 4 வளைவுகளை வந்து நம்ம விட்டுட்டு ஏதாவது ஒரு வளைவோட ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் லூப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதையும் 2வது பார்ட்டோட அந்த பேக் லூப்பில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஸ்டிச்சு, அதில் அந்த பார்ட்டோட பேக் லூப்பில். ஈவனாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு 2 பார்ட்டோட அந்த 4 ஆர்ச் வந்து கரெக்டாக பேலன்ஸ் இருக்கும். ஓப்பனுக்கு நீங்கள் அன்ஈவனாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க, இதில் ஒரு ஸ்டிச்சு அதில் ஒரு ஸ்டிச் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ் பண்ணி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வராது, அன்ஈவனாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஓப்பனுக்கு இந்த மாதிரி கேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் இப்படியே பர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் பட்டன் உள்ளே அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா பர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்லிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் வந்து நான் ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கிறேன். பதினஞ்சு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ செயினில், அதாவது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயின்லேருந்து ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின்குள்ளாரையும் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ எல்லா ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு செயின்லையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கணும். அதாவது எல்லோ அண்ட் பிங்க் கலர், நம்ம பேக் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம 2 கலர்லேயுமே நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நான் எல்லோவில் வந்து 7 ரெடி பண்ணியிருக்கேன், பிங்க்கில் வந்து 6 ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதை பார்க்கலாம். பேக்கோட உள் சைட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு நான் எல்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 சைடு இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ அப்படியே லைட்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 த்ரெட்டையும் எடுக்க வேண்டாம், ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்து
இப்போ இந்த 2 த்ரெட்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக நாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. இதுக்கு வந்து நீங்கள் சின்ன சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இழுக்க முடியும். டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதில் இன்னொன்று வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பிங்க்கு. இப்போ நான் ஆல்டர்னேட்டிவாக தான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு எல்லோ ஒரு பிங்க், ஒரு எல்லோ ஒரு பிங்க் அந்த மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கலர் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ 2 த்ரெட்டையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸஸாக கட் பண்ணுறீங்கள, இந்த நாட் வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு அங்கே அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும், பிரிஞ்சும் வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா அந்த இதையும் செயின்ஸையும் வந்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக வந்து 13 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கலரில் 6, ஒரு கலரில் 7 பண்ணியிருக்கேன். இது எப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அங்கே க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே வரணும், அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடலாம். ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டெய்ஸி ஸ்லிங் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.